So hello friends, welcome you all to the daily current affairs session by Kalvichura TNPC Academy. இப்போ இந்த வீடியோல ஏப்ரல் 6th daily current affairs தான் பார்க்க போறோம். So let's get into the topic. First இன்னைக்கான current affairs பார்க்கிறதுக்கு முன்னாடி previous current affairs நம்ம குயிக்கா ரிவைஸ் பண்ணிடுவோம். So first earth ஹாரை எந்த ஆர்கனைசேஷன் கீழ ஆர்கனைஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி வேர்ல்ட் வைல்ட் லைஃப் ஃபண்ட். அக்ராஸ் த வேர்ல்ட் எனர்ஜி கன்சர்வேஷன் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் பத்தின அவேர்னஸை என்ஹான்ஸ் பண்றதுக்காக ஒவ்வொரு வருஷமும் மார்ச் எண்ட் நைட் 8:30 to 9:30 நான் எசென்ஷியல் லைட்ஸ், அதாவது உபயோகத்துல இல்லாத விளக்குகளை ஸ்விட்ச் ஆஃப் பண்றதுக்கான இனிஷியேட்டிவ் தான் இந்த எர்த் ஹார். இந்தியால இந்த இனிஷியேட்டிவ் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். நெக்ஸ்ட் பயோடெக்னாலஜி ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் கவுன்சில், அதாவது உயிர் தொழில்நுட்பவியல் ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பு குழுமம் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதாவது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழே தான் இது ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஐமெக்ஸ் டிடிஎக்ஸ், அதாவது அயன்ஸ் மேரிடைம் எக்ஸைஸ் டேபிள் டாப் எக்ஸைஸ் 2026 எங்க நடந்து முடிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா கொச்சி. அக்ராஸ் இந்தியன் ஓஷன் மெரிடைம் செக்யூரிட்டியை என்ஹான்ஸ் பண்றதுக்காக இந்தியன் நேவியால ஹோஸ்ட் பண்ணப்பட்ட எக்ஸைஸ் தான் இந்த ஐமெக்ஸ் டிடிஎக்ஸ். நெக்ஸ்ட் சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி, அதாவது மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் கீழே தான் இந்த சிசிபிஏ ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் 2025-26 இந்தியா ஸ்கில்ஸ் நேஷனல் காம்படிஷன் எங்க நடந்து முடிஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி கிரேட்டர் நொய்டா. நெக்ஸ்ட் 2025 PLFS, அதாவது பீரியடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே ரிப்போர்ட்டை எந்த மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது புள்ளியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் தான் இந்த PLFS ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ ஆஸ் பர் தி ரீசன்ட் ரிப்போர்ட் இந்தியாவுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 3.1% டிக்ளைன் ஆயிருக்குன்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கான சேர்மன், அதாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான தேசிய ஆணையத்துடைய தலைவரா யார் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சாத்வி நிரஞ்சன் ஜோதி. நெக்ஸ்ட் 2026 ஜிம், அதாவது குளோபல் எஜுகேஷன் மானிட்டரிங் ரிப்போர்ட் ஆக்சஸ் அண்ட் ஈக்விட்டி கவுண்ட் டவுன் டு 2030 ரிப்போர்ட்டை எந்த ஆர்கனைசேஷன் பப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி யுனெஸ்கோ. அக்ராஸ் த வேர்ல்ட் குளோபல் எஜுகேஷனல் கேப்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் அப்கிரேடட் இன்டெகிரேட்டட் டிசீஸ் சர்வேலன்ஸ் ப்ரோக்ராம், அதாவது மேம்படுத்தப்பட்ட ஒருங்கிணைந்த நோய் கண்காணிப்பு திட்டத்தை எந்த மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், அதாவது சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை தான் இந்த ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இப்ப ரீசெண்டா ஏற்பட்டிருக்கக்கூடிய பயோ எமர்ஜென்சி, பயோ வார்ஃபேர், பயோ டெரரிசம் இந்த மாதிரியான பயோ த்ரெட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த அப்கிரேடட் ஐடிஎஸ்பி லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பிரதன் மந்திரி ஃபார்முலேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ் ஸ்கீம், அதாவது பிரதம மந்திரி நுண் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டம் எந்த அமைச்சகத்தால லான்ச் பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. சோ இதோட ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். So first சக்தி சதன் ஸ்கீமை எந்த வருஷம் லான்ச் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2022. அக்ராஸ் த கண்ட்ரி டிஸ்ட்ரெஸ் விமன்ஸ்க்கான சேஃப் அண்ட் சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட் ப்ரொவைட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஸ்வதர் கிரேக் உஜ்வாலா இந்த ரெண்டு ஸ்கீமையும் மெர்ஜ் பண்ணி தான் இந்த சக்தி சதன் ஸ்கீமை லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஸ்கீமுக்கு கீழே விமன்ஸ்க்கு சேஃபான ஷெல்டர், ஃபுட், ஹெல்த் கேர், லீகல் எய்ட் இந்த மாதிரியான சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணப்பட்டு இருக்கு. சோ இப்ப ரீசெண்டா இந்த சர்வீசஸ் எல்லாத்தையும் ஃபீல்ட் விசிட், ரிவ்யூ மீட்டிங் இந்த மாதிரியான வழிகள்ல மானிட்டர் பண்றதுக்கான ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸை கவர்மெண்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் 2025 பாரா ஆர்ச்சர் அவார்டை யார் வின் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சீதல் தேவி. வேர்ல்ட் ஆர்ச்சரி தான் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வேர்ல்ட் பாரா ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி ஃபீமேல் ஆர்ம்லெஸ் ஆர்ச்சர் தான் இந்த சீதல் தேவி. இவங்களுடைய இந்த எக்ஸெப்ஷனல் அச்சீவ்மெண்ட்ஸ் ரெகக்னைஸ் பண்ணி தான் இவங்களுக்கு இந்த ஒரு அவார்ட் வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் எனர்ஜி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்தியா 2026 ரிப்போர்ட்டை எந்த ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ், அதாவது தேசிய புள்ளியியல் அலுவலகம் தான் இந்த ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் தான் இந்த ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கோல், லிக்னைட், பெட்ரோலியம், நேச்சுரல் கேசஸ், ரினியூவபிள் எனர்ஜி இந்த மாதிரியான மேஜர் எனர்ஜி சோர்சஸ்க்கான ரிசர்வ் கெப்பாசிட்டி, ப்ரொடக்ஷன், கன்சம்ஷன் இது தொடர்பான இந்தியாவுடைய மேஜர் எனர்ஜி செக்டாரை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் 2026 9th எடிஷன் ஆஃப் இந்தியா ஃபார்மா கான்ஃபரன்ஸ் எங்க நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நியூ டெல்லி. மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மாக்யூட்டிக்கல் தான் இந்த ஒரு கான்ஃபரன்ஸை கனெக்ட் பண்ண போறாங்க. இந்த 9th எடிஷன் ஆஃப் இந்தியா ஃபார்மா 2026 கான்ஃபரன்ஸ் எப்ப நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 13th and 14th 2026. இந்த கான்ஃபரன்ஸோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஸ்கவர் இன் இந்தியா, லீப் ஃப்ராகிங் லைஃப் சயின்சஸ் இனோவேஷன். இந்தியாவுடைய ஃபார்மாக்யூட்டிக்கல் செக்டரை ஒரு வால்யூம் டிரைவன் மாடல்ல இருந்து ஒரு வேல்யூ அண்ட் இனோவேஷன் லெட் குளோபல் இண்டஸ்ட்ரியா டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது. நெக்ஸ்ட் பிஎம் ஸ்வநிதி ஸ்கீமை எந்த மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், அதாவது வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறை தான் இந்த பிஎம் ஸ்வநிதி ஸ்கீமை லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரதன் மந்திரி ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஆத்ம நிர்பார் நிதி,
அக்ராஸ் த கண்ட்ரி அர்பன் ஸ்ட்ரீட் வெண்டாஸ்க்கான கொலேட்ரல் ஃப்ரீ ஒர்க்கிங் கேபிட்டலை ப்ரொவைட் பண்றதுக்காக ஜூன் 1 2020 லான்ச் பண்ணப்பட்ட ஸ்கீம் தான் இது. இப்போ ரீசெண்டா ஸ்ட்ரீட் வெண்டாஸ்க்கான ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட்டை என்ஹான்ஸ் பண்றதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் சம்ரத் சம்ருதி மியூசியம், அதாவது சம்ரத் சம்ருதி அருங்காட்சியகம் எங்க இனாகிரேட் பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி குஜராத். ஜெயின் கல்ச்சரையும் ஹியூமன் கைண்டுக்கு ஜெயினிசமுடைய கான்ட்ரிபியூஷனை ஹைலைட் பண்றதை ஷோகேஸ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு மியூசியம் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்த மியூசியம் இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மியூசியம்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரேரான ஜெயின் ஆர்டிஃபெக்ட்ஸ், அதாவது அரிதான ஜெயின் கலை பொருட்களும் ட்ரெடிஷனல் ஹெரிட்டேஜ்க்கான ஒட்டுமொத்த கலெக்ஷனும் தான் இந்த மியூசியம்ல ஷோகேஸ் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் PM E-Drive ஸ்கீமை எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், அதாவது கனரக தொழில்கள் அமைச்சகத்தின் கீழே தான் இந்த PM E-Drive ஸ்கீம் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதோட அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா PM எலக்ட்ரிக் டிரைவ் ரெவல்யூஷன் இன் இன்னோவேட்டிவ் வெஹிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸால 2024 லான்ச் பண்ணப்பட்ட ஸ்கீம் தான் இந்த PM E-Drive ஸ்கீம். ஸோ இப்போ ரீசெண்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் வந்து PM E-Drive ஸ்கீமுக்கு கீழே வழங்கக்கூடிய சப்சிடிஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் பர் த ரீசெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் எலக்ட்ரிக் 2 வீலர்ஸ்க்கான சப்சிடிஸை ஜூலை 31, 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக் 3 வீலர்ஸ்க்கான சப்சிடியை மார்ச் 31, 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிமிஸ் 2 மிஷன் எந்த ஸ்பேஸ் ஆர்கனைசேஷனோட அசோசியேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி நாசா. ஒரு பிராடர் லூனார் எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ரோக்ராம் உடைய ஒரு பார்ட் தான் இந்த ஆர்டிமிஸ் 2 மிஷன். ஸோ இந்த மிஷனுக்கு கீழே 4 ஆஸ்ட்ரோனட்ஸ் நிலவுக்கு ஒரு க்ரூட் ஜர்னியை மேற்கொள்ள போறாங்க. ஸோ இது வந்து ஹியூமன் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்ல ஒரு மேஜர் மைல்ஸ்டோன் மட்டும் இல்லாம நிலவுல ஹியூமன்ஸ் உடைய லாங் டேர்ம் பிரசன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான ஒரு இனிஷியல் ஸ்டேஜாவும் பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் பேமெண்ட்ஸ் விஷன் 2028 ரோட் மேப்பை எந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த இனிஷியேட்டிவோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷேப்பிங் இந்தியாஸ் பேமெண்ட் ஃப்ரான்டியர். இந்தியாவுடைய ஃபியூச்சர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸை கைட் பண்றதுக்காக 15 கீ இனிஷியேட்டிவ்ஸ் கொண்ட ஒரு கைட்லைன் தான் இந்த பேமெண்ட் விஷன் 2028 ரோட் மேப். நெக்ஸ்ட் போஸ்ட் டாக்டரல் டாப் மென்டர் அவார்ட் 2026 யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி அமோக் சிர்னோக்கர். மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில இவருடைய எக்ஸப்ஷனல் கான்ட்ரிபியூஷனை ரெகனைஸ் பண்ணி பர்டியூ யூனிவர்சிட்டி தான் இவருக்கு இந்த ஒரு அவார்டு வழங்கியிருக்காங்க. இந்தியன் ஆரிஜினான கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த இந்த அமோக் சிர்னோக்கர் தான் இந்த போஸ்ட் டாக்டரல் டாப் மென்டர் அவார்டை வின் பண்ற ஃபர்ஸ்ட் ரெசிபியன்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த ஒரு அவார்டு மூலியமா இவருக்கு $1500 கேஷ் பிரைஸோட சைட்டேஷன் அண்ட் மொமெண்டோவும் வழங்கப்பட்டிருக்கு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ்க்காக கல்விச்சுர TNPSC அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.